ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் உயரடைவதற்கு காரணம் அதிமுக அரசு, அதிமுக கட்சி. இன்றைக்கு எண்ணி பாருங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் போது கடுமையான வறட்சியில விலைவாசி ஏறல. அதுக்கு பிறகு டெல்டால கஜா புயல் இந்த பகுதியெல்லாம் புரட்டி போட்டு போயிட்டு டெல்டா மாவட்டத்தில் விலைவாசி ஏறாம பார்த்துக்கிட்டோம். பிறகு கொரோனா 11 மாத காலம் யாரும் வெளியில வரல, எந்த தொழிலும் நடக்கல, எந்த கடை திறக்கல, அரசாங்கத்துக்கு வருமானமே இல்ல. அப்ப கூட விலைவாசி ஏறல. ஆனா இப்போ திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி பொறுப்பேற்று 50 மாத காலம் ஆகுது. விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, இப்படி அனைத்து விலைகளும் உயர்ந்து மக்கள் வாழ்க்கை நடத்துவதற்கு திண்டாடி கொண்டிருக்கின்ற காட்சி இந்த திமுக ஆட்சியில பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அவல ஆட்சி வேணுமா? அது மட்டும் இல்ல, கட்டுமான பொருட்கள் விலை விண்ணை முட்டிக்கிற அளவுக்கு உயர்ந்திருக்குது. அதுவும் கடுமையா உயர்ந்து போச்சு. எம்சாண்ட் உயர்ந்து போச்சு, ஜல்லி உயர்ந்து போச்சு, செங்கல் உயர்ந்து போச்சு, கம்பி உயர்ந்து போச்சு, மரம் கேட்க வேண்டிய அளவு தேவையில்லை, சிமெண்ட் அதை விட விலை உயர்ந்து போச்சு. இப்படி கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்திருக்குது. இனிமேல் வீடே கட்ட முடியாது, எல்லாம் கனவுல வீடு கட்டிக்கலாம். வீடு கட்டலாம் தான் கனவுல தான் இந்த ஆட்சியில கட்ட முடியும். அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை இருக்கின்ற பொழுது மாணவ செல்வங்கள், இளைஞர்கள் இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் தான் சிறப்பு பெற்றாங்க. மாணவருக்கு நல்ல கல்வி கொடுத்தோம். ஆல் பாஸ், ஆல் பாஸ். யாருடைய ஆட்சியில போட்டாங்க? அதிமுக ஆட்சியில. கொரோனா காலம் சரியா படிக்க முடியல, கல்லூரி நடக்கல, பள்ளி நடக்கல, மாணவருடைய மனநல மாறி போச்சு, ஒரு ஆண்டு வீணா போச்சு என்று எதிர்த்து பார்த்துட்டு இருந்தாங்க. என்னுடைய கவனத்தை கொண்டாந்தாங்க. மாணவர்கள் மன உளைச்சல் இருக்கிறாங்க, அதற்கு ஏதாவது பரிகாரம் காண வேண்டும் என்று உயர் அதிகாரியோட பேசி என் மனதில் தோன்றுச்சு, ஆல் பாஸ். மாணவருக்கு ஏராளமான நன்மை. மாணவர்கள் எண்ணி பார்க்க வேணும், இளைஞர்கள் எண்ணி பார்க்க வேணும். ஆரம்பப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரி எல்லாம் கொண்டாந்தது அதிமுக ஆட்சி. இன்றைக்கு மாணவர்கள் இவ்வளவு பேர் படிக்கிறாங்கன்னா அதிமுக ஆட்சி. அதிகமான பள்ளிகளை திறந்தோம், அதிகமான கல்லூரியை திறந்தோம். ஒரே ஆண்டுல 11 அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை. அம்மா ஆட்சியில் 6 மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை. ஆக 10 ஆண்டு காலம் 2011 இருந்து 2021 வரைக்கும் 17 அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை கொண்டதும் இல்லையா? இந்த ஆட்சி வந்த பிறகு 50 மாத காலம் உருண்டோடி போயிடுச்சு. ஒரு மருத்துவக் கல்லூரி திறக்க முடியல, ஒரு மருத்துவக் கல்லூரி திறக்க முடியல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டுல 17 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து இந்தியாவிலேயே வரலாற்று சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 1 2 இல்லைங்க, 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கிராமத்திலிருந்து ஏழை எளிய அத்தனை மாணவ செல்வங்களும் பட்டப்படி படிக்கிறாங்கன்னா, குறைந்த கட்டணத்தில் படிக்கிறாங்கன்னா அதிமுக ஆட்சியில் எடுக்கப்பட்ட முடிவு. மாணவர்களுக்கு அதிகமான கல்லூரியில் கொடுத்தோம். பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்தது. இந்தியாவிலேயே பட்டப்படிப்பு 2019 154 பேர் இன்றைக்கு பட்டப்படிப்பு படிக்க சூழ்நிலை உருவாக்கி தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 21 பாலிடெக்னிக், 21 பாலிடெக்னிக், 4 பொறியியல் கல்லூரி, 5 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி, கால்நடை பூங்கா, இப்படி ஏராளமான கல்லூரி திறந்தது. இன்றைக்கு கற்போடைய எண்ணிக்கை உயர்ந்து அந்த மாணவ செல்வலுக்கு ஒரு அற்புதமான வாழ்வை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சாலையில் பேசுறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு படிப்புனா கசக்குதுங்கிறார். படிப்பு இனிக்கின்ற காரணத்தினால இத்தனை கல்லூரி திறந்தோம். நீ எத்தனை கல்லூரி திறந்த? எந்த கல்லூரியுமே திறந்த மாதிரி இல்ல. வேணுமென திட்டமிட்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம்
அன்றாட செய்தி. அண்ணா திமுக ஒண்ணும் செய்யல ஒரு மாய தோற்றத்தை, ஒரு பொய்யான தோற்றத்தை, பொய்யான செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது ஒரே நேரத்தில் 20,000 ஆசிரியர்களை நியமித்து சரித்திர சாதனை படிச்சாங்க. 20,000 ஆசிரியர் ஒரே நல்ல பணியானை வழங்கினாங்க. இப்படி சரித்திரத்தை திமுக ஆட்சியில பண்ணாங்களா? இன்னைக்கு ஆசிரியர் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு 16 ஆசிரியர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தா பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தர ஆசிரியராக நியமிப்போம் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டு அந்த மக்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. பகுதி நேர ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்காங்க. கைது பண்ணி விட்டுருக்கிறாங்க. இப்படி மக்களை ஏமாற்றுகிற அரசு தேவையா? இன்றைக்கு இந்த ஆட்சியில எல்லாரும் போராடுறாங்க. விவசாயிகள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம், அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம், போராட்டம் போராட்டம் என்று தமிழகம் போராட்ட களமா இந்த ஆட்சியில மாறிவிட்டது.